Hello guys, welcome to Bits and Pieces. இந்த CSAT basics வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to find cube roots easily. cube root எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியா அப்படிங்கிறது within seconds நீங்க வந்து கண்டுபிடிச்சாலும் literally 10 seconds தான் உங்களுக்கு வந்து டைம் தேவைப்படும். எதற்கு cube root கண்டுபிடிக்க up to 6 digits வரையும் நீங்க ஈஸியா more than that கண்டுபிடிக்கலாம். பட் எக்ஸாம்ல மேக்ஸிமம் 6 டிஜிட்ஸ்க்கு மேல நீங்க cube root கண்டுபிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வராது. ஸோ அந்த ஆர்ட்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மோர் தேன் எனஃப் இருக்கும். சரி, கியூப் ரூட்ஸ் இது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 64 இஸ் a cube of 8. ஓகேங்களா, 2 டிஜிட் இல்லைன்னா 216 சாரி 8 கிடையாது 4 216 உடைய கியூப் ரூட் வந்து 6. சரிங்களா, ஒரு நம்பர் 2 இல்லைன்னா 3 டிஜிட் 64 2 டிஜிட் 216 3 டிஜிட்ஸ் இருந்தா கியூப் ரூட் வந்து எப்பவுமே 1 தான் இருக்கும். ஓகேங்களா, கியூப் ரூட் 1 டிஜிட்டா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 729 இஸ் அத கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 9 உடைய கியூப் தான் 729. ஓகே, 3 டிஜிட்டோ இல்ல 2 டிஜிட்டோ இருந்தா எப்பவுமே கியூப் ரூட் வேல்யூ 1 டிஜிட்ல தான் இருக்கும். இது ஒரு கண்டிஷன். அண்ட் கியூப் ரூட் நம்பர் 4 5 6 அப்படி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 5824 4 டிஜிட் இல்லைன்னா 85184 இதெல்லாம் வந்து 5 டிஜிட், இது வந்து 6 டிஜிட். இது எல்லாமே எவ்வளவு கியூப் ரூட்டோட வேல்யூ இருக்கும் அப்படின்னா 2 டிஜிட்டா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இருக்குல்ல 970299 இதோடைய 99 கியூப் தான் இந்த வேல்யூ. ஹையஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 99, அதை கியூப் பண்ணீங்கனாலும் 6 டிஜிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 100 வரை இருக்கு, நீங்க எது 99 வரை இருக்கு எது நீங்க கியூப் பண்ணாலும் ஒரு கண்டிஷன் வந்து 1 டிஜிட் நம்பர் தான் கியூப் ரூட்டா இருக்கும், இல்லைன்னா மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பர் தான் கியூப் ரூட்டா இருக்கும். which delivers the point conditions. சரிங்களா, இவ்வளவுதான். இதை தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு நீங்க வந்து எங்க அப்ளை பண்ணும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஓகே, அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை வந்து உங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். கியூப்ஸ் ஃப்ரம் 1 to 10 இதுவரை இருக்க கியூப்ஸ் உடைய நம்பர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. 1 into 1 into 1 1 கியூப் வந்து 1, 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 7 which means 27, 4 கியூப் வந்து 64, 5 கியூப் வந்து 125, 6 கியூப் வந்து 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் வந்து 1000. சரிங்களா, இது மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எவ்வளவு இருக்கு 1000குள்ள, ஏன்னா நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி வரும். அதற்கப்புறம் யூனிட் டிஜிட் ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, இதை நல்லா கவனிங்க. இப்போ 1 கியூப் பண்ணீங்க அப்படின்றால் அதோடைய கடைசி டிஜிட் ஆன்சருடைய கடைசி டிஜிட் வந்து 1 தான் இருக்கும். ஓகேங்களா, 11 கியூப் பண்ணாலும் சரி, 21 கியூப் பண்ணாலும் சரி, 31 கியூப் பண்ணாலும் சரி, 1001 கியூப் பண்ணாலும் சரி, யூனிட் டிஜிட் வில் பி 1. ஏன் அப்படின்னா 1001 into 1001 யூனிட் டிஜிட் வந்து 1 தான் இருக்கும். மறுபடியும் அதே 1001ல கியூப் பண்ணீங்கன்னா 1001 கியூப் அதுவும் 1 தான் இருக்கும். ஓகேங்களா, irrespective of the times 1 நீங்க கியூப் பண்றீங்க, irrespective of the numbers யூனிட் டிஜிட் 1ல முடியற நம்பர் நீங்க கியூப் பண்றீங்க அப்படினால எப்பவுமே வேல்யூ 1 தான் இருக்கும். 2022 இத பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்துருச்சு. இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 2ங்கற டிஜிட் யூனிட் டிஜிட்ல இருக்கும்போது நீங்க கியூப் பண்ணீங்க அப்படினா ஆன்சர் வந்து 8ல வரும். எப்பவுமே எல்லா கியூப்ஸ்க்குமே 222 512 எதை கியூப் பண்ணீங்கனாலும் ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் will be 8. 3ங்கற வேல்யூ கியூப் பண்ணீங்க அப்படினா லாஸ்ட் டிஜிட் will be 7. இந்த கலர்டு டிஜிட்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னா 1 5 4 6 9 10 which means 0 இதெல்லாம் கியூப் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேம். 1 கியூப் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட் will be 1, 4 கியூப் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட் will be 4, 5 கியூப் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட் will be 5, 6 கியூப் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட் will be 6 which means 6 cube 216, 9 கியூப் பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட் will be 9. எக்ஸாம்பிள் 9 கியூப் 729 யூனிட் டிஜிட் is 9. 10 கியூப் 10 கியூப் பண்ணீங்க அப்படின்னா which means 0 கியூப் பண்ணீங்கனாலும் 0 தான் வரும். சரிங்களா, இதுதான் பேசிக்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா கியூப் ரூட்ஸ் எப்படி வித்தின் செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அந்த வீடியோமே ஷார்ட் வீடியோவா இருக்கும். இதை நீங்க வந்து 2-3 தடவை ஒரு நாளைக்கு ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கியூப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே it will be more than enough. Thank you guys. Don't forget to like, comment, share and subscribe. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து grievances இருக்கு, suggestions இருக்கு அப்படின்னா please feel free to comment in the comment section. We will take up this videos in upfront and post it. Thank you.